அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/12/2025 மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாகுது. அற்புதமான மாதங்க இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல நாம மனதார மனமுருகி உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை இறுக பிடிச்சு வணங்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் சுபிக்ஷமும் உண்டாகுங்க. புண்ணிய மாதம், தேவர்களின் மாதம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய வழிபாடுகள் இருக்கு. தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் நம்ம சேனல்ல பதிவு செய்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பெண்களுக்குரிய மாதம், மார்கழி மாதம் ஆண்களுக்குரிய மாதம்னு கடைபிடிச்சாங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல மாலை பொழுதுல தீபம் ஏற்றுவாங்க. பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கார்த்திகை மாதம் 30 நாளும் மாலை பொழுதுல நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை பொழுதுல நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவாங்க. ஆண்களுக்காக மார்கழி மாதத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வதும், பெண்களுக்காக கார்த்திகை மாதம் மாலை பொழுதில் தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் ஒரு வழக்கத்தில் இருந்தது. அதை போல இந்த மார்கழி மாதத்துல நிறைய பேர் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் வாசல்ல சூப்பரா சாணம் போட்டு தெளிச்சு அழகா கோலம் போட்டு காவி அடிச்சு நடுவுல அப்படி ஃப்ரெஷ்ஷா சாணத்தை எடுத்துட்டு வந்து அந்த சாணப்பிள்ளையாரை பிடிச்சு வச்சு, அதுவும் இந்த சீசன்ல பூசணி பூ நிறைய கிடைக்கும். மஞ்சேன்னு அந்த பூசணி பூவையும் அதுக்கு மேல 2 அருகம்புள்ளையும் வச்சு சுத்திலும் பூவால அலங்காரம் பண்ணி அதை சாயங்கால நேரத்துல எடுத்து செவத்துல தட்டி காய வச்சு அதை தான் ஆவணி மாசம் சூரிய பொங்கலுக்கு பயன்படுத்துவாங்க. அதை சிறுவெட்டு பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த சாணப்பிள்ளையார் திருமண தடை நீங்கிறதுக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகிறதுக்கும் தான் வைக்கிறது. அதை காய வைத்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில சூரியன் நினைச்சு பொங்கல் வச்சோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து அதனால அதை வழக்கத்துல செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சிலர் வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கெலாம் நான் காலையில் பார்த்தேன், நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக சாணப்பிள்ளையார் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பூசணி பூ கிடைக்கல போல் அருகம்புல் மட்டும் வச்சுருந்தாங்க, கலர் கோலப்பொடி போட்டு. இன்றைக்கி வெளியில் பார்க்கும்போதே, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன மகிழ்ச்சி இருந்துச்சு. எப்படின்னா என் பின்னாடி என் பொண்ணு கேட்டா, அம்மா இன்றைக்கி எதுவும் விசேஷமா? எல்லாரும் நெத்தியில் சந்தனம் வச்சுருக்காங்க, குங்குமம் வச்சுருக்காங்க, பட்டை அடிச்சிருக்காங்க, விபூதி போட்டிருக்காங்க, பெண்கள்லாம் மஞ்சள் போட்டு குளிச்சிருக்காங்க, நிறைய பேர் தலை குளிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் போகிற வழியில் நிறைய கோவில்கள் இருக்கும், கோவில்கள்லையும் நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்டயும் இதை சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன். இந்த மார்கழி மாதத்துல எல்லாருமே காலையிலே போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் அதிகரிக்கும். திருமண தடை, குறிப்பா நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த மார்கழி மாத வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை சுத்தி பார்க்குற நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே இருக்காது. கணவனுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக மனைவி கூட பழகிட்டு இருக்கிறாங்க, மனைவி ஏதோ ஒரு தேவைக்காக கணவன் கூட இருக்கிறாங்க, கடமைக்காக இருக்கிறாங்க, குழந்தைகளுக்காக இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்களுக்காக இருக்காங்க, 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க இருக்கான்னு நாங்கள் சேர்ந்து இருக்கிறவங்க. இதை மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம கணவன் மனைவி புரிதலோட வாழணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை தவற விடாதீங்க. இந்த மார்கழி மாதத்துல நான் சொல்லக்கூடிய எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்க மன வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில தாங்க ஓடிட்டு இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்து கொடுக்கப்படும். கடன் மனை பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எதிரி தொல்லைன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்ற பரிகாரங்களை நம்ம சேனல் சார்பா செய்துட்டு இருக்கிறோம். பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள், ஜெபமணி மாலைகள், வசிய தூபங்கள், வசிய அஞ்சனங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அடுத்த அமாவாசை வரப்போது, அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நாளில் இப்போ நீங்கள் காலையில் இந்த விஷயம்லாம் சொன்னீங்க இல்லைங்க, இதெல்லாம் என்னால் செய்ய முடியல, காலையில் நிலைவாசல் தாந்திரிகம் பண்ண முடியல, காலையில் என்னால் விளக்கு பொருத்த முடியல, காலையில் சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டுமாவது செய்யுங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சீங்க, நானும் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம்.
பூஜை அறையில் ஒரு விளக்கு பொருத்துங்க. எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க, பூஜை அறையில் ஒரு விளக்கு பொருத்துங்க. நேராக சமயக்கட்டுக்கு போங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுங்க. கொஞ்சம் அதில் தண்ணியை ஊற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு தட்டில் ஒரு வெத்தலையை வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாரை தூக்கி வைங்க. டக்குன்னு இன்னும் கொஞ்சம் அரிசி எடுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு நெய்யை ஊற்றி அட்சதை அரிசியை தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிவிட்டு அந்த அட்சதை அரிசியை கொண்டு அந்த விநாயகருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். என்ன தெரியுமோ, எதுவுமே தெரியலையா, ஓம் கணபதியே நமகன்னு சொல்லுங்கள், ஓம் விநாயகா நமகன்னு சொல்லுங்கள், ஓம் விநாயகா போற்றின்னு சொல்லுங்கள், ஓம் தொந்தி கணபதி போற்றின்னு சொல்லுங்கள். விநாயகருடைய பேர் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி நமகன்னு சொல்லுங்கள் அல்லது போற்றின்னு சொல்லுங்கள். அந்த அட்சதை அரிசி அப்படியே போட்டு 11 முறை அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு அப்படியே வச்சிருங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் அதே இடத்துல இருக்கட்டும். அந்த மஞ்சள் பிள்ளையாரை மார்கழி முடியக்கூடிய நாளில் எடுத்து கரைச்சி வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க. உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இது கூட வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயந்தான். காலப்போக்கில் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. எல்லா பூஜைகளுக்கும் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரும் சாண பிள்ளையார், இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா யானை சாணத்தில் செய்யப்பட்ட பிள்ளையாரை செய்து வச்சு வழிபாட துவங்குவாங்க. நம்ம இப்போ இந்த மார்கழி மாதத்து வழிபாட்டை இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு துவங்குவோம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளையாருக்கு 2 அருகம்புல், அதாவது வாசனை மிகுந்த மலர்கள் போடுங்க. கொஞ்சம் ஏதாவது பிரசாதம் உங்களால் முடிஞ்ச பிரசாதம் இல்லை, ஒரு துண்டு வெல்லம் வைங்க, ஒரு துண்டு நாட்டு சக்கரை, கொஞ்சோண்டு கிறிஸ்மஸ் பழம், உங்களால் எது முடியுமோ அதை வச்சு இந்த பிரார்த்தனை வழிபாட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் திருப்தியாக செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்குங்க. எப்போனாலும் செய்யலாம் இன்றைய நாளில். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபிரிவா திருவடிபாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.